அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். கைகேயி சொன்ன வார்த்தைகளை கேட்ட பரதன் தைகாவின் குளிர் மரம் போல் நடுங்குதல். பாடல் எண் 829. வைகை அவள் வறண்ட மொழி வாங்கியவன் உடனே வைகாசி மாதத்து வான்மழையின் இடியால் கைகால்கள் மெய் நடுக்கம் காணு நிலை அடைந்த தைகாவின் குளிர்மரம் போல் தான் நடுங்கி உடைந்தான். இதுவே 829வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். வைகை அவள் வறண்ட மொழி வாங்கியவன் உடனே என்ற முதல் வரிக்கான விளக்கம். வைகை நதியை போன்றே புனிதம் மிக்கவளாக விளங்கிய அந்த கைகேயியானவள் கூறிய வறண்ட மொழி என்கிற இரக்கமற்ற அந்த கடினமான வார்த்தைகளை கேட்ட அந்த பரதன் வைகாசி மாதத்து வான்மழையின் இடியால், வைகாசி மாதத்திலே வானிலிருந்து மழை பொழியக்கூடிய நேரத்திலே அந்த மழையின் குளிர்ச்சியுடன் இடியும் இடித்து, அந்த மழையின் குளிர்ச்சியும் இடியால் ஏற்படக்கூடிய அந்த பெரும் ஓசையும் ஏற்படுத்தக்கூடிய நடுக்கத்தை போன்றே கைகால்கள் மெய் நடுக்கம் காணு நிலை அடைந்த தைகாவின் குளிர்மரம் போல் தான் நடுங்கி உடைந்தான். இந்த 2 வரிகளுக்கான விளக்கம். தைகாவின் குளிர்மரம் என்பது ஊசியிலை காடுகள் நிறைந்த தைகா என்னும் வடகோள பகுதியிலே காணப்படக்கூடிய ஒரு சூழியல் மண்டலத்தை குறிக்கக்கூடியது. அந்த சூழியல் மண்டலமானது வட அமெரிக்காவில் தொடங்கி ஐரோப்பா மற்றும் ஆசியாவின் கிழக்கு எல்லை வரை விரிந்துள்ளது. இதுவே உலகத்தில் உள்ள மிகப்பெரிய சூழியல் மண்டலம். இந்த சூழியல் மண்டலமானது வடகோள பகுதியில் வட துருவத்துக்கு அருகாமையில் உள்ளது. எனவே இந்த பகுதியானது மிகவும் கடுமையான குளிர் நிறைந்த பகுதி. இந்த பகுதியிலே அந்த வைகாசி மாதத்திலே காணப்படக்கூடிய அந்த குளிர்ச்சி, மழை பெய்யக்கூடிய நேரத்தில் மழையின் குளிருடன் அந்த இடியின் ஓசையும் சேர்ந்து ஏற்படுத்தக்கூடிய நடுக்கத்தால், குளிரின் நடுக்கம் மற்றும் இடியின் ஓசையால் விளைந்த அச்சத்தால் விளைந்த நடுக்கம் ஆகியவற்றால் நடுங்கி விளங்குகின்ற, நடுங்கி காணப்படுகின்ற அந்த தைகாவில் வாழக்கூடிய ஊசி இலை மரங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த கைகால் மற்றும் மெய் நடுக்கம் என்கிற தன்னுடைய உடலில் காணப்படக்கூடிய இலைகள் மற்றும் கிளைகள் ஆகிய கைகளை போன்ற அமைப்புகளாலும் வேர்களாகிய கால்களை போன்ற அமைப்பினாலும் ஒட்டுமொத்த உடலாலும், மெய்யென்னும் ஒட்டுமொத்த உடலாலும் நடுங்கி காட்சியளிக்கக்கூடிய அந்த குளிர் மரங்களை போன்றே பரதனுடைய உடலும் அவ்வாறு கைகேயி கூறிய அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் நடுங்கி போய் உள்ளம் உடைந்தும் போனார். இதுவே இந்த 829வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 830வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.